என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட கிச்சனில் வந்து பிரியாணி வந்து செய்ய போகிறோம். இது வந்து ஒரு 1 kgக்கு செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து வெங்காயம், அது வந்து வெங்காயம் இது வந்து ஒரு 5 வந்து வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் இது வந்து 2 இது வந்து இல்லையே வந்து 2 வெட்டி வச்சுக்கிறோம். அப்புறம் இது வந்து டொமேட்டோ 2 ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் இது வந்து மில்கி மிஸ்டோட கவ் கீ. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து அப்புறம் வந்து இல்லை, இதெல்லாம் வந்துட்டு பட்டை சோம்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஆமாம், இலையெல்லாம். அண்ட் இது வந்து 1 kg சிக்கன் வந்துட்டு எடுத்து க்ளீனாக அலசி மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், இது வந்து ஒரு சைடு ஆக்கணும். இவ்வளோ சிக்கன் எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சிக்கன் கூட லெக் பீஸ் வாங்கிக்கலாம். நம்ம லெக் பீஸ் போட்டு தேவையான கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஆமாம், சுத்தமான கடலை, செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை. ஆமாம், ஒரு 200 ml ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறமா வச்சுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 1.25 டீஸ்பூன் நெய் போடுறோம், கவ் கீ. ஆமாம், மில்கி மிஸ்ட் போடுங்க, அது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். போட்டாச்சு, நெய் போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன போட போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பிளேட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இருங்க, அந்த நெய் வந்துட்டு அங்கே பாருங்கள் எப்படி அது வந்து அப்படியே மெல்ட் ஆகுது, சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இப்போ வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்ம வந்து ஆனியனை வந்து ஆட் பண்ணிப்போம். ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன ஆட் பண்ணணும்? அடுத்தது வந்துட்டு இது வதங்கிட்டு பிறப்பால அப்புறமா பச்சை மிளகாய் போடணும். ஓ, பச்சை மிளகாய் எதுக்கு போடணும்? பச்சை மிளகாய் வந்துட்டு அது வந்துட்டு காரமும் கொடுக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு அது ஸ்மெல்லு வரும். பச்சை மிளகாய் அப்போ வதங்கும் போது பார்த்துட்டே இருக்கு. ஸோ அந்த தக்காளியும் அப்புறம் இதுனது அதையும் நம்ம லாஸ்ட்டில் போடணும். இப்போ வந்து இதை ஏன் ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், ஏன் இதை முன்னாடி எண்ணெயில் போடணும்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக தீஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால தான் வெங்காயம் போட்டு வெங்காயத்து மேலே இதை போட்டாக்கா இந்த பட்டைலாம் வந்து தீயாது. இது ஒன்றும் கிடையாதுங்க, இது வந்து பட்டை, அதுக்கப்புறமா அந்த பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா வந்துட்டு கிராம்பு, இது எல்லாமே வந்து லைட்டாக. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து அது நல்லா போட்டு வதக்கணும். அரிசி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சுக்கிறோம். ஒரு 1/2 hour ஊறிடுது ஆக்சுவலாக. ஆமாம், 1/2 hour ஊற வச்சுருந்தோம். இப்போ வந்து அரிசி பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியுது கிளியராக. இப்போ இந்த சைடு வந்து நம்மள்ட்ட வந்து நறுக்கி வச்ச தக்காளி இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக அந்த வெங்காயம் வந்து டர்ன் ஆயிடுச்சு. அது தக்காளி தான் போடணும். ஆமாம், டொமேட்டோ நீங்கள் போடலாம்னு நினைக்கிறேன், வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இல்லை, இப்போ இது போடணும், புதினா தழை போடணும். மின்ட்டு நம்ம ஓரமாக இப்போ வந்து நம்ம மின்ட் ஆட் பண்ணணும். ஸோ மின்ட் எதுக்குன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் தரும் பிரியாணியில். அது வந்து ஒரு தனி ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். இப்போ வந்து நம்மள்ட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. இதை வந்து அது போட்டதுக்கு முன்னாடி இந்த மின்ட்டை வரி நம்மளோட குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கை போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கை போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ அப்படியே வதக்கணும். இதுவும் அந்த வெங்காயத்துக்கு கூட பொன்னேரமாக வரும். இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிற அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண வேண்டிய நேரம். ஸோ வந்து அப்படியே வதங்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் 2 அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்துட்டு மீடியமாக வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆட் பண்ண வேண்டிய நேரம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணி இதையும் போட்டு வதக்கணும். அங்கே பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பார்த்தாலும் தீயாமல் உஷாராக வதக்கணும். ஏன்னா தீஞ்சிச்சுனாக்கா பிரியாணி அடி பிடிச்சிடும். ஆமாம், நம்ம ஹோட்டலில் வந்து அந்த பிரியாணி வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க, லாஸ்ட்டில் வாங்கும்போது பிரியாணியில் வந்து அடியிலக்கத்து வந்து நல்லா இருக்காது அது. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணி வந்து அந்த அடிப்பக்கம் வந்து அது சுரண்டி சாப்பிடுவாங்க. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அதோட டேஸ்ட்டு, அது பேர் தெரியும், டீச்சர்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும், அது செம்ம டேஸ்டாகும். எனக்கு பிடிச்ச பிரியாணிலே அந்த அடிப்பாட்டு தான்.
ஓகே பாருங்கள், நம்ம ஊற்றிக்கிற எண்ணெய் அப்புறமா கீ எல்லாம் எப்படி தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த குக்கரோட இந்த டவுன் பார்ட்டில் வந்து அந்த கீ வந்து நல்லா இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்துட்டு மசாலா தூள் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தனி மிளகாய் தூள் நாங்கள் வந்து காரம் ரொம்ப பிடிக்கிறதுனால அதிகமாக மசாலா ஆட் பண்ணி சாப்பிடுவோம் பிரியாணியில். தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஒரு 3 வாட்டி கிளறி விட்டாச்சு. ஸோ நல்லா கிளறி இப்போ பார்த்தீங்கன்னா வாசம் அப்படியே எனக்கு மூக்க தொலைக்குது. நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது சிக்கன் டைம். சிக்கன் ஆட் ஆயிடுச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கான ப்ரொசீஜர் 50% கம்ப்ளீட்டட். நீங்கள் சிக்கன் வாங்கும் போது என்ன பண்ணுங்கனாக்கா லைவ் சிக்கன் வாங்கிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் அப்பயே வந்துட்டு பிடிச்சி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அப்படி தான் வாங்கி வந்திருக்கோம். ஓகே, அதை போட்டு நல்லா 2 திருப்பி விட்டுருவோம். போட்டு ஜமாக் 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 ஜுமாக் ஜிமாக் போட்டு ஜமாக் டுமக் 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 டுமக். ஆகா, இப்பயே சாப்பாடு பிளேட்டில் போட்டு சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் இப்போ தான் 50% கம்ப்ளீட் ஆகி இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு. ஆமாம், தேவையான அளவு உப்பு, அதையும் 2 திருப்பி கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் செம்ம. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இப்போ ஒன்றும் மசாலாலாம் ஒன்றும் ஆட் பண்ணல. ஏன்னா இப்போ வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு இனிஷியலாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை பாருங்கள், அதோட வாசனை இன்னும் தூக்குது. எப்படி வருது பார்த்தியா? ஸோ அந்த ஆவி இருக்குதுல்ல, அதுலேருந்து வர ஸ்மெல் அதோட சும்மே. வாவ், சூப்பர். நாவ் சரி, இப்போ ஆச்சி பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணலாம். சுத்தமான ஆச்சி பிரியாணி மசாலா, சுத்தமாக கம்பெனியில் உருட்டின ஆச்சி மசாலா. சரி, அரைச்ச மசாலாப்பா. அடுத்தது வந்து சிக்கன் மசாலா. இது ஆச்சி கம்பெனிக்காரன் பார்த்தா ஆச்சி கம்பெனி தான். ஸோ ஆச்சி போடலன்னா ஆச்சியே வராது. ஓகே, ஆச்சி பிரியாணி மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா போட்டாச்சு. இப்போ லைட்டாக கரம் மசாலா. இந்த கரம் மசாலா ஆக்சுவலாக நாங்கள் வீட்டில் ரெடி 1 டீஸ்பூன். ஆமாம், இது வந்து ஹெல்தி, வீட்டிலே ரெடி பண்ணுது. அந்த பேக்கெட்டில் போய் வாங்கினா அது ஹெல்தி இல்லை, அது ஃப்ளேவரிங்காக நிறைய ஆட் பண்ணுவாங்க கெமிக்கல். நீ எப்படி சொன்னேன்னா இப்போ அது 2 பேக்கெட் தானே? அப்படி கிடையாது, சிம்பிள். அதாவது நம்ம பிரியாணி ரெசிபி தெரியாது, அதனால் நம்ம பண்ண போகிறேன். நம்மளுக்கு கரம் மசாலா எப்படி எடுக்கணும்னு தெரியும். அந்த கரம் மசாலா கறி மசாலா வந்து வீட்டிலே செஞ்சுட்டேன். கரம் மசாலா வந்து ஈஸி தான். உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரெசிபியும் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அப்பா இந்த மசாலாலாம் போட்டு கொடுக்கலாம். ஓ, அதுக்கு ஒரு வாசனை. அந்த ரெட் ஃப்ளேவர் அந்த பிரியாணிலே அந்த கலர் தான் முக்கியமானது. அது அப்படியே பர்ஃபெக்ஷனாக வருது. இப்போ வந்து என்னது டோலா கம்பெனியா? சரி, டோலா கம்பெனியோட கேர்டு வந்து ஆட் பண்ணிப்போம். பாப்பா நம்ம செஃப் பிரதீனா. ஆமாம், ஒரு மனம் இருக்குது, அந்த மனம் இருக்குன்றாரு. அந்த மனம் வந்து எனக்கு வந்து அந்த குக் பண்ணுற டேஸ்ட்டில் வந்து அந்த நெடி வந்து எனக்கு ஏறி இரும்பல் வருது. ஸோ இப்போ வந்து 1 டம்ளர் எடுத்துப்போம். 1 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி வந்து இப்போ எடுத்துப்போம். ஓகே, ரைஸ் வந்து நம்ம ஸ்டீம் ரைஸ்ன்றதுனால, அதாவது 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணின்ற இதுக்கு வந்து அளவு. ஸோ நம்ம வந்துட்டு 3 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம். அப்போ 6 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஓகே, அளவு இது வந்து ஸ்டீம் ரைஸ் பிரியாணி. ஸ்டீம் ரைஸில் தான் நம்ம பிரியாணி செய்யணும். இந்த பிரியாணி செய்யறதுக்கு இந்த ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த பிரியாணி வந்து மற்ற பிரியாணிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இதுக்குன்னு பேர் வையுங்க. மீதி இருந்த அந்த மின்ட்டை வந்து அது மேலே வந்து தூவி விட்டாச்சு. மின்ட்டு வந்துட்டு அதை வந்து மலைச்சாரல் போல் தூவி விட்டாச்சு. ஆக்சுவலாக இது கொரியாண்டர் தான். பிரியாணியோட டேஸ்ட்டு வீடியோட ஃபைனலில் பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்து. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கீ ஆட் பண்ணிப்போம். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் அடிச்சுப்போம். மிக்ஸ் அடி இப்போ வந்து மேலே ஊற்றுங்களா தெரில, ஃப்ளேவருக்காக ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, எடுங்க. சரி, ஊற்றிடுவோம்.
ஸோ இந்த சைடு வந்து நம்ம குக்கர் மூடி வச்சுட்டோம். ஒரு எவ்வளோ மினிட்டு மூணு நிமிஷம் 3 விசில் வரணும். 3 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். ஓகே 3 விசில் வரணுமா? ஓகே கைஸ், இப்போ வந்து வெயிட் பண்ணுவோம். 3 விசில் வந்தோடனே நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். 3 விசில் வரும்போது ஜாலியாக இருக்கும் போது நான் டேஸ்ட்டையும் பார்க்க பண்ணி பார்க்கணும். அமேசிங்கான அந்த டேஸ்ட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி. ஸோ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணுறதுக்காக இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் ஹோட்டலோட டேஸ்டியான பிரியாணி டெக்ஸ்சர் வந்துடுது. ஸோ இது அப்படியே கிளறும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே பூ போல வருது. இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ வந்து சிக்கன் பாருங்க எப்படி வந்துட்டு சூப்பராக மாவு மாதிரி நல்லா சூப்பராக. ஸோ அப்படியே லெக் பீஸ் அப்படியே இப்பயே வந்து அது உள்ளேருந்து எடுத்து வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு தோணுது. வாசனை எப்படி இருக்கு பார்த்தியா? இது வந்து ஆற வச்சு நம்ம வந்து சாப்பிட்டே ஆகணும். இப்போ இதை வந்து மாற்றிக்கலாம். இதில் கீழே கற்றுலாம் மாற்றிக்கலாம். ஏன்னா அதோட ப்ரெஷர் வந்து ஹீட்டான பிறகு குழம்புன்னு ஆயிரும். அப்புறம் பிரியாணி வந்து யாரும் ஸோ அதனால பாதி ஃபுல்லாட்டி இதில் கொட்டிடும். அந்த புகை பாருங்க, அது இன்னும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அந்த புகை வந்து கவர் பண்ணி இந்த இடத்த. ஓகே கைஸ், இதை பாதினாலே தெரியும். அப்படியே அந்த ஒரு பாத்திரத்தில் கொட்டினா இந்த பிரியாணி வந்து அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் வருது. ஸோ இதை வந்து நம்மளோட சாப்பிட்றதுக்கு வந்து போய் இப்போயே சாப்பிட்டு தோணுது. ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு வந்து அடி பிடிக்கல, பிரியாணி பிடிக்கும். பட் ஆனால் நம்ம நல்லா பர்ஃபெக்டாக பண்ணனால இந்த வாட்டி அடி பிடிக்கல. நெக்ஸ்ட் டைம் பிரியாணி செய்யறதா அடி பிடிச்சி செய்கிற மாதிரி ஒரு பிரியாணி செய்யணும். அந்த பிரியாணி பேர் அடி பிடிக்கிறீங்க? இல்லை அடி பிடிக்கிற மாதிரி செஞ்சால் அடியில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கும் டீயல். ஸோ அதை வந்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் இருக்கும். அதுக்கு தனியாக டேஸ்ட் இருக்கும். சில பேர் பிடிக்காது. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பயே பிளேட்டில் போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா புகையை பயன்படுத்துது. செம்ம சூடாகுது. இப்பயே சாப்பிடாத, கொஞ்சம் பொறுத்து சாப்பிடுவேன். ஸோ ஆற வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு குடி போட்டு பிளேட்டில் போட்டாச்சு. பிளேட்டில் போட்டு வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு அப்படியே லெக் பீஸ் பண்ணி வீட்டில் சாப்பிடுங்க. பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்சது லெக் பீஸ்ப்பா. ஸோ கொஞ்சம் அழகாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறோம் பிங்கால. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இருங்க கை சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே இதை வந்து பூ மாதிரி வந்துச்சு பார்த்தியா வச்சுக்கோங்க. அந்த தண்ணி எடுங்க மாஸ்டர். எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குது. செம்மவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து லெக் பீஸ் வந்து நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை விட சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இது வந்து மின்ட்டு தான் முக்கியமாக ஃப்ளேவர் அதிகமாக தருது. ஸோ இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவர் தருது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல, சாப்பிட்டு பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நம்மளோட செகண்ட் சேனலில் இன்னும் யாராச்சும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ அந்த சேனலோட பேர்